ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சின்ன பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சமான ஒரு ஜாம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் பீட்ரூட் வச்சு ரொம்ப ஹெல்த்தியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி இதுக்கு ஒயிட் சுகர் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. நம்ம டேட்ஸு, இன்றைக்கி நாட்டு சர்க்கரை இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். அதனால் இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். எல்லாருமே இந்த பீட்ரூட் ஜாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஜாம் நம்ம ப்ரெட்டு கூட மட்டும் இல்லைங்க, சப்பாத்தி, பூரி இது கூட நம்ம ரோல் பண்ணி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம பீட்ரூட்டை குக்கரில் தான் வேக வச்சு செய்ய போகிறோம். அதனால் இதை செய்கிறது ரொம்ப ஈஸி தான். ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம சூப்பராக ஒரு ஜாம் ரெடி பண்ணிடலாம். வாங்க இப்போ இந்த பீட்ரூட் ஜாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 பெரிய சைஸில் பீட்ரூட் எடுத்துருந்தேன். அதை இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு 10 டேட்ஸ் எடுத்துக்கோங்க. டேட்ஸில் உள்ள விதையெல்லாம் நீக்கிட்டு இப்போ இந்த ரெண்டையுமே நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். டேட்ஸ் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ இது முங்குற அளவுக்கு நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப ஜாஸ்தி சேர்க்காதீங்க, ஒரு முங்குற அளவுக்கு ஊற்றினா போதும். இப்போ இந்த குக்கரை மூடிட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. நமக்கு பீட்ரூட் நல்லா மசிஞ்சு நல்லா வெந்து வரணும். இப்போ பாருங்கள், ஒரு 5 விசில் வந்திருக்கு. இப்போ பார்க்கலாம் எப்படி வெந்திருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பீட்ரூட்டு, டேட்ஸ் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. இதை இப்போ நம்ம எடுத்து ஆற வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இப்போ இதை நைஸாக நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இது ஜாமுக்கு தேவையான அளவுக்கு நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 பீட்ரூட் எடுத்திருக்கேன். அதுக்கு இந்த 100 கிராம் அளவுக்கு நாட்டு சக்கரை கரெக்டாக இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டு அதில் ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். ஒயிட் சுகரும் இதே மாதிரி 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம பீட்ரூட் வேக வச்ச தண்ணி சேர்த்துக்கலாம். இது ஒரு 100 ml அளவுக்கு இருக்கும். இப்போ இதை சேர்த்துட்டு இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வரணும். இதுக்கு பாகுபதம் எதுவுமே தேவையில்லைங்க, வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்தால் போதும். பாருங்கள், இப்போ இது கொஞ்சமாக நல்லா கொதிச்சு வருது. இப்போ இது நல்லா கரைஞ்சிட்ருக்கு. இப்போ இது முழுசாக நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது நம்ம ஜாம் செய்ய போகிற பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இந்த வெள்ளத்தில் நமக்கு மண் தூசிலாம் இருக்கும், அதனால் நம்ம வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இந்த ஜாம் நீங்கள் வந்து ஒரு நான்ஸ்டிக் பாத்திரத்தில் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை அடிப்பிடிக்காமல் நமக்கு வரும். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துருந்தா வெல்லம் நல்லா கொதித்து வரட்டும். இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க பீட்ரூட் இதில் சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டே சேர்த்துக்கோங்க. ஆனால் இது உங்களுக்கு கட்டிலாம் பிடிக்காது, அதனால் நீங்கள் தைரியமாக சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா பீட்ரூட்டும் நம்ம இதில் சேர்த்தாச்சு. இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நம்ம பீட்ரூட் கூட நம்ம டேட்ஸும் சேர்த்துருக்கிறதுனால இனிப்பு கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. நமக்கு 2 பீட்ரூட்டுக்கு இந்த மாதிரி 100 கிராம் அளவுக்கு நமக்கு நாட்டு சக்கரை போதும். அதுவே நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது லைட்டாக இந்த மாதிரி கொதிக்க வந்ததுக்கப்புறமா மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ நமக்கு இந்த ஜாம் நல்லா சுருண்டு நல்லா வெந்து வரணும். அதுக்கு ஒரு 10 நிமிஷம் கண்டிப்பாக ஆகும். இப்போ பாருங்கள், மூடி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கலாம் எந்த அளவுக்கு நமக்கு வெந்திருக்குன்னு. இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. நமக்கு இந்த அளவுக்கு நமக்கு திக்னஸில் இருக்குது. இன்னும் கூட இது நல்லா திக்காகி வரணும். அப்போ தான் நமக்கு கடைகளில் கிடைக்கிற ஜாம் மாதிரி நமக்கு நல்லா பெர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், திருப்பியும் நம்ம ஒரு மூடி போட்டு திருப்பி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ நமக்கு திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா பெர்ஃபெக்டாக ரெடியாகி வந்திருக்கு. இந்த திக்னஸ் நமக்கு போதும். இது நம்ம ஆற வச்சு எடுக்கும்போது நமக்கு கடைகளில் கிடைக்கிற மாதிரி ஜாம் நல்லா திக்காகவே இருக்கும். இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் இப்போ இந்த பீட்ரூட்டுக்கு பதிலாக இதே ஜாம் நீங்கள் கேரட்டில் கூட செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆப்பிளில் செஞ்சால் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். ரெண்டுமே ரொம்ப ஹெல்த்தியானது தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது லாஸ்ட்டாக இறக்கும்போது கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 அளவுக்கு எடுத்திருக்கேன். இதில் 4-5 சொட்டு நம்ம சேர்த்தா போதும். லெமன் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் அது ஒரு புளிப்பு சுவையோடு நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. லெமன் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு 2 வாட்டி கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க.
இப்போ பாருங்கள், நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான ஹெல்த்தியான பீட்ரூட் ஜாம் ரெடி ஆகிடுச்சு. இது ப்ரெட்டு சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பசங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இந்த ஜாம் நமக்கு ப்ரெட்டில் தடவுறதுக்கும் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு பார்க்கவே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குன்னு. இதே மாதிரி சூப்பரான ரெசிபிலாம் நம்மளோட சேனலில் நிறைய இருக்குது. கண்டிப்பாக போய் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.